புதுசா பிறந்த குழந்தை மாதிரி தான் அவங்க. இப்ப நீங்களே பாத்தீங்கன்னா இங்க தரையில நீங்க உட்காந்துட்டு இருக்கிறப்போ சேருக்கும் பூமிக்கும் இடையில நமக்கு வந்து ஒரு டிஃப்ரென்ஸ் இருந்தது அப்படின்னா கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் நம்ம தண்ணி வந்து காலில் இறங்கி அது வந்து கால் வந்து நமக்கு வீங்கி போயிடும். ஸோ இவங்க வந்து என்னன்னா ஃப்ளோட் பண்ணிட்டே இருக்காங்க. அங்கே கிராவிட்டியே இல்லாத காரணத்தினால ப்ரெஷர் இல்லை. எல்லா ப்ரெஷரும் நம்ம வந்து பூமிக்கு வச்சு தான் நம்ம வந்து நடக்கிறோம். அதுவே இல்லாதப்ப நம்ம வந்து ஃப்ளோட் பண்ணிகிட்டே இருக்கிறதுனால அவங்களோட பாடி மாஸில், போனில், இது எல்லாத்துலேயுமே வந்து ஒரு சின்ன சின்ன சேஞ்சஸ் இருக்கும். அதனால அவங்களுக்கு வந்து புதுசாக பிறந்த குழந்தை மாதிரி தான் அவங்க இப்போ. ஸோ புதுசாக வந்து தரையில் கால் எடுத்து வைக்கணும்னா அவங்களுக்கு வந்து நிறைய சமயமாகும். அதை தாண்டி 17 மணி நேரம் அவங்க வந்து மேலேருந்து ஐஎஸ்எஸ்லேருந்து பூமிக்கு ட்ராவல் பண்ணி வந்தது, அது ஒரு கட்டம். ஸோ இது எல்லாம் தாண்டி எப்போவுமே ஹேட்ச் ஓப்பன் பண்ண உடனே எந்த ஆஸ்ட்ரோநாட்டாக இருந்தாலுமே முக்கால்வாசி நேரம் அவங்கள வந்து ஸ்ட்ரெச்சரில் தான் எடுத்துகிட்டு வருவாங்க. ஸோ ஸ்ட்ரெச்சரில் கூட்டிகிட்டு வந்துட்டு அவங்கள ரீஹாபிலிட்டேஷன் சென்டர் ஹியூஸ்டனில் வந்து அவங்களுக்கு கிட்டத்தட்ட 2-3 நாள் குவாரண்டைனில் வச்ச பிறகு ஒரு 21 நாள் வந்து ரீஹாபிலிட்டேஷன் பண்ணி கவுன்சிலிங் பண்ணி அதெல்லாம் பண்ண பிறகு தான் வந்து ஒரு சின்ன இயல்பு நிலைக்கு திரும்புவாங்க. 3லேருந்து 6 மாதம்க்கு அப்புறம் இயல்பு நிலைக்கு தானாகவே திரும்ப வந்துடுவாங்க.